பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்கில் அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவந்தர்களையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? GST-ஆல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கினது நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். தமிழர் விரோதிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய கூட்டணியை மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கடமை. பொதுவா தேர்தல் கூட்டணியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. ஆனா திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி அதை உடைச்சிருக்கிறோம். பாசிச பாஜகவை வீழ்த்தணும் என்ற ஜனநாயக நோக்கத்தோடு 2019 தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய கூட்டணி தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில், இடையில நடந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில், 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கொள்கை உறுதியோடு தொடருது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட கால ஒற்றுமையோடு ஒரு கூட்டணி தொடர்வது இதுதான் முதல் முறை. வளர்ச்சியிலும் சாதனை திட்டங்களை மட்டுமல்ல, கூட்டணியிலும் நாம் வரலாறு படைச்சிருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் சொல்றேன்னா, கொள்கையிலும் வெல்வோம் ஒன்றாக என்ற பொருளையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்றேன். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட NDA சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர் தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி அவர்களை
நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரங்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி.